Hello friends, welcome everyone. நான் உங்கள் சபரி. கர்நாடகா ஸ்டேட் பெங்களூர் சிட்டியில் இருக்கிற கேஆர் புரம் மார்க்கெட்டில் குமாருங்கிற ஒருத்தர் தள்ளுவண்டி ஓட்டி பொழைச்சிட்டு இருக்கார். அவரோட தள்ளுவண்டியில் ஒரு சைக்கிள் ஃபிக்ஸ் பண்ணி காய்கறிகளாகட்டும் பழங்களாகட்டும் வெவ்வேறு இடங்களுக்கு கொண்டுட்டு போய் அதில் கிடைக்கிற கூலி வச்சு தான் அவரோட வாழ்க்கையை வாழுவார். டெய்லி விடிகாலையில் 3 மணி பக்கம் மார்க்கெட்டுக்கு போனார் அப்படின்னா அவரோட வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு திருப்பி வரத்துக்கே மதியம் பக்கம் ஆயிரும். அதுக்கப்புறம் அவர் தூங்கிட்டு அடுத்த நாள் நைட்டு திருப்பி மார்க்கெட்டுக்கு போவார். இதுதான் அவரோட வாழ்க்கை. கரெக்டா மார்ச் 31 2024 வருடம் நைட்டு 10 மணி பக்கம் அவர் வீட்டில் தூங்கிட்டு இருக்கும் போது வீட்டுக்கு வெளியே ஒரு குழந்தை அழுகுற சத்தம் அவருக்கு கேட்குது. ஆரம்பத்தில் சரி யாராச்சும் குடும்பங்கள் நடந்துட்டு இருப்பாங்க போல, ஏதாச்சும் ஒரு குழந்தை நடந்துகிட்டு இருக்கும், பக்கத்து வீட்டு குழந்தை, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அவர் நினைச்சிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அரை மணி நேரம் பக்கம் தொடர்ந்து அவரோட வீட்டுக்கு வெளியே இந்த சத்தம் கேட்கும் போது என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியே போய் பார்க்குறாரு. அந்த குழந்தை அழுகுற சத்தம் அவரோட தள்ளு வண்டி கிட்ட தான் கேட்குது. அவரோட தள்ளு வண்டியை நோக்கி போறாரு. அந்த வண்டியை பார்த்தோன்னா அவருக்கு அப்படி ஒரு அதிர்ச்சி. அந்த பழங்கள் காய்கறிகள் வைக்கிற இடத்துல அந்த தள்ளு வண்டியில ஒரு பிஞ்சு குழந்தை. அந்த குழந்தைக்கு 1 வயசு கூட ஆயிருக்காது. அந்த குழந்தை தான் ரொம்ப நேரமா அழுதுகிட்டு இருக்கு. இவர் பார்த்தோன்னா அப்படி ஒரு பயம். இந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு, யார் இந்த இடத்துல போட்டாங்க, சுத்தி முத்தி எல்லா இடங்களும் பார்க்குறாரு. யாருமே இந்த இடத்துல இல்லை. யாரோ ஒருத்தவங்க குழந்தைய போட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. நம்ம எல்லாருமே பல நியூஸஸை பார்க்க, எத்தனையோ பேர் குழந்தைய பெற்று அதை வளர்த்த முடியாமல், யாருக்கிட்டையும் காட்ட முடியாமல், அதை வச்சுக்கவும் முடியாமல், ட்ரைனேஜ், ரோடு, புதர், இந்த மாதிரி எத்தனையோ இடங்கள்ல குழந்தைய தூக்கி வீசுறத நம்ம நியூஸஸில் கேட்டுக்கிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு குழந்தைய என்னோட தள்ளு வண்டியில் வீசிட்டு போயிட்டாங்களோ அப்படிங்கிறது அவருக்கு அப்படி ஒரு பயம். அந்த குழந்தை அழுகிறத அவரால் நிறுத்த முடியல. அந்த குழந்தை ரொம்ப நேரமாக அழுதுகிட்டு தான் இருக்கு. உடனே அவரோட குடும்பத்தோட பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த குழந்தை எடுத்துக்கிட்டு போறாரு. அந்த இடத்துல ஒரு கம்ப்ளைண்ட்டை தராரு. இந்த மாதிரி என்னோட தள்ளு வண்டியில் ரொம்ப நேரமாக குழந்தை அழுகிற சத்தத்தை கேட்டு நான் வந்தேன், சுற்றி முற்றியும் பார்த்தா யாரும் இல்லை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டை தராரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு இது ஒரு நார்மலான கம்ப்ளைண்ட் தான். எத்தனையோ குழந்தைங்களை இந்த மாதிரி அனாதையாக அவங்க பார்த்துருப்பாங்க. அவங்க செய்யறதெல்லாம் பக்கத்தில் இருக்கிற ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு கால் பண்ணி இந்த குழந்தைய ஒப்படைச்சு நீங்கள் இதை பார்த்துக்கோங்க, அப்பா அம்மா கிடைச்சா நாங்கள் கண்டிப்பாக சொல்கிறோன்னு சொல்லி அனாதை ஆசிரமத்தில் சேர்த்துருவாங்க. அப்பா அம்மா கிடைச்சாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கும். இல்லை அப்படின்னா அந்த குழந்தையோட வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். குமாரும் அந்த குழந்தைய போலீஸில் ஒப்படைச்சிக்கிட்டு அவரோட கம்ப்ளைண்ட் காப்பி வாங்கிட்டு அடுத்த நாள் மார்க்கெட் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டார். அடுத்த நாள் ஏப்ரல் 1 விடிகால 4 மணி பக்கம் பெங்களூர் சிட்டியில் இருக்கிற வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கால் வருது. பெங்களூரோட அவுட்டர் ஏரியாவில் காட்டு பகுதியில் ரொம்ப புதர் இருக்கிற இடத்துல ஆள் நடமாட்டமே இல்லாத போது ஏதோ ஒன்று பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. சுற்றி இருக்கிற கிராமத்து மக்களில் சில பேர் அங்கேருந்து புகை வரதையும் அங்கேருந்து துர்நாற்றம் வரதையும் கவனிச்சாங்க. அங்கே என்னதான் நடக்குதுன்னு சொல்லி போய் பார்த்துருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் இன்னொரு அதிர்ச்சியான காட்சி. ஒரு பெண்ணோட டெட் பாடி அங்கே எரிஞ்சிட்டு இருக்கு. அவங்க பார்க்கும்போது ஆல்ரெடி அந்த பாடி பாதி எரிஞ்சிருச்சு. அங்கே இருக்கிறவங்க உடனே போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்காங்க. அடுத்த அரை மணி நேரத்தில் போலீஸ் டீம், ஃபாரன்சிக் டீம் எல்லாமே அந்த இடத்துக்கு வந்து ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமா, யார் கொலை பண்ணாங்க, இந்த பெண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்களா, இந்த பெண்ணோட வயது ஒரு 20லேருந்து 25 தான் இருக்கும், யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிற சிசிடிவி காட்சிகள் எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. ஆனால் எப்படி இந்த டெட் பாடி இங்கே வந்துச்சு அப்படிங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஃபாரன்சிக் டீமும் அந்த நிலத்தை சுற்றி ஏதாச்சும் ஆதாரம் கிடைக்குமா, ஏதாச்சும் ஐடி கார்டு கிடைக்குமா, பர்ஸ் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. ஆனால் அந்த பெண்ணோட எந்த பொருளுமே கிடைக்கல. இந்த பெண் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல. பொதுவாக ஒரு டெட் பாடி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதில் இருக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அந்த பர்சன் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணாவே கொலைகாரனை கண்டுபிடிக்கிறது மிகப்பெரிய கஷ்டம். ஆனால் இந்த இடத்துல ஒரு டெட் பாடியை நம்மளால கண்டுபிடிக்க முடியல. இது போலீஸ்க்கு ஒரு கிரிட்டிக்கலான கேஸ் தான். அந்த டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அனுப்பிச்சுடுறாங்க. ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் கூட இந்த பெண்ணை ரேப் பண்ணியிருக்காங்களா இல்லையா, எப்படி கொலை பண்ணாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா ஆல்ரெடி அந்த பாடி பாதி பக்கம் எரிஞ்சிருச்சு. இதெல்லாம் தாண்டி இப்போ போலீஸ்க்கு இந்த டெட் பாடி யார், இந்த பெண் யார், இவங்களோட ஃபேமிலி யார் இப்படிங்கிற எல்லா விஷயங்களும் தெரியணும். சுற்றி இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்குமே 20லேருந்து 25 வயதுக்குள்ளார ஏதாச்சும் பெண் மிஸ் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் இருக்கா, யாராச்சும் அப்பா அம்மாவோ இல்லை ஹஸ்பண்டோ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஆனால் போலீஸ்க்கு எந்த தகவலுமே இல்லை. பொதுவாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி டெட் பாடி கிடச்சி அது யாருன்னே கண்டுபிடிக்க முடியல, கொலைகாரனையும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அந்த டெட் பாடியை கொஞ்ச நாள் மார்ச்சரியில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமும் எந்த எவிடன்ஸும் கிடைக்கலன்னா இறுதிச் சடங்கு போலீஸே பண்ணிடுவாங்க.
அந்த டெட் பாடி, அந்த மர்டர் மட்டும் ஒரு அன்சால்வ்டு கேஸா அவங்களோட லிஸ்ட்ல இருந்துகிட்டே தான் இருக்கும். ஃபியூச்சர்ல அதை கண்டுபிடிக்க முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. இந்த டெட் பாடியும் அதே மாதிரி தான் நடக்கும். ஏன்னா டெட் பாடி யாருன்னே தெரியல, இந்த பொண்ணு யாருன்னு தெரியல, எப்படி கொலை பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ கண்டிப்பா இது ஒரு அன்சால்வ்டு மர்டர் தான் இருக்குங்கிறது போலீஸோட நம்பிக்கை. அதுக்கு அடுத்ததா இந்த மாதிரி ஒரு டெட் பாடி எரிஞ்சு கிடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்றாங்க, சோஷியல் மீடியால பப்ளிஷ் பண்றாங்க. யாராச்சும் ஒருத்தவங்க க்ளூ தருவாங்களான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே தேடுறாங்க. ஆனா ஒரு க்ளூவுமே கிடைக்கல. அடுத்த 4 நாட்கள் கழிச்சு பெங்களூர் சிட்டியில் இருக்கிற வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு வயசான அம்மா வந்து கம்ப்ளைண்ட் தராங்க. என்னோட 21 வயசு பொண்ணை காணோம். அவ பெங்களூர் சிட்டியில தான் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறான். அவரோட பேரு ருக்ஸானா. ருக்ஸானா கடைசியாக எனக்கு கால் பண்ணி 4 நாட்கள் பக்கம் ஆகுது. டெய்லி எனக்கு கால் பண்ணி பேசுவா. நான் என்னோட கிராமத்தில் இருக்கேன், என்னோட பொண்ணு இங்கே வேலை பார்க்க வந்திருக்கா. கடைசி 4 நாட்கள் பக்கமாக எனக்கு கால் பண்ணவே இல்லை. சரி இவளை டைரெக்டாகவே வந்து பார்த்துடலாமே நான் பெங்களூர் சிட்டிக்கு வந்தேன். அவளோட வீட்டில் அவள் இல்லை, அவளோட வீடு பூட்டி கிடக்குது. அதனால தான் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை தராங்க. ஸோ போலீஸ்க்கு 21 வயது பெண்மணி ஒரு அம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, 4 நாளாக காணோம் அப்படின்னாவே அவங்க பழைய கேசஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்ப்பாங்க. 4 நாட்களுக்கு முன்னாடி 20லேருந்து 25 வயசு பொண்ணோட டெட் பாடி ஒன்று கிடச்சிருக்கு. அதுவும் முக்கால்வாசி எரிஞ்சு போய் தான் கிடச்சிருக்கு. இந்த அம்மாவை உடனே அந்த மார்ச்சரிக்கு கொண்டுட்டு போய் அந்த பொண்ணோட டெட் பாடியை காட்டுறாங்க. அந்த கை காலை பார்க்கும் போது, அந்த பொண்ணு போட்டிருந்த வளையல் இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும் போது அந்த அம்மா கத்தி கதறி அழுகுறாங்க. இது என்னோட பொண்ணு ருக்ஸானா தான், இவளுக்கு என்ன ஆச்சு, ஏன் எரிஞ்சு கிடக்குறா, யார் இந்த மாதிரி ஒரு கொடூரத்தை பண்ணாங்க. அதே இடத்துல அந்த அம்மா மயங்கி போறாங்க. அங்க இருந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் உடனே இந்த அம்மாவை பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாத்தையும் ட்ரீட் பண்ணி இந்த அம்மாவை திருப்பி நினைவுக்கு கொண்டுட்டு வந்தாங்க. இந்த அம்மா கிட்ட உங்க பொண்ணுக்கு என்ன ஆச்சு, உங்க பொண்ணோட டீட்டெயில்ஸ் கொடுங்க, உங்க பொண்ணு எப்படி இந்த இடத்துக்கு பெங்களூருக்கு வந்தா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் கேட்குறாங்க. அந்த அம்மா சொல்றது எல்லாமே என்னோட பொண்ணோட பேரு ருக்ஸானா, டிகிரி படிச்சு முடிச்ச பொண்ணு, மைசூர்ல தான் ஒரு டிகிரியே முடிச்சா, பெங்களூர்ல ஒரு வேலை கிடைச்சிருக்குன்னு சொல்லி என்கிட்ட ஆசையா சொன்னான். பெங்களூர்ல நானே ஒரு வீடு தனியாக எடுத்து தங்கியிருக்கமா, உங்களுக்கு மாசம் நான் சம்பளம் அனுப்பிச்சு விட்டுறேன், நம்மளோட வாழ்க்கை எல்லாமே நல்லா இருக்கும், லீவ் கிடைக்கும் போது நான் உங்களை வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு டெய்லி எனக்கு கால் பண்ணுவா. என்னோட பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமையான்னு சொல்லிட்டு அந்த அம்மாவால் தாங்கவே முடியல. ஸோ போலீஸ்க்கு இப்போ ஒரு முக்கியமான க்ளூ கிடைச்சிருக்கு. நம்ம கையில் ஒரு டெட் பாடி கிடைச்சிச்சு, அதோட ஐடென்டிட்டி தான் நம்ம தேடிட்டு இருந்தோம். இப்போ அந்த பொண்ணோட பேர் ருக்ஸானா, 21 வயசு பொண்ணு, ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. ருக்ஸானாவோட எல்லா டீட்டெயில்ஸுமே செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆதார் கார்டு ஆகட்டும், ஃபோன் நம்பர்ஸ் ஆகட்டும், அவங்களோட கம்பெனியில் இருக்கிற எம்ப்ளாயிஸ் ஆகட்டும், கம்பெனியில் போய் விசாரிச்சிருக்காங்க, யாருக்கும் எந்த ஐடியாவும் இல்லை. அவங்களோட ஃபோன் ரெக்கார்ட்ஸ், கடைசியாக கால் பண்ணது, கடைசி லொக்கேஷன், யாருக்கெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக கால் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பார்க்கும்போது தான் ருக்ஸானா டெய்லியும் ஒரு நம்பருக்கு ரொம்ப நேரமாக கால் பண்ணி பேசிகிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. ஒருவேளை பாய் ஃப்ரெண்டாக இருக்குமோ, அந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லை ஏதாவது லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு ருக்ஸானோட அம்மா கிட்ட கேட்கும்போது அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, என்னோட பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, யாரையும் லவ்லாம் பண்ண மாட்டா, அவளுக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது, தயவு செய்து அவளை பற்றி தப்பாக பேசாதீங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் போலீஸ்க்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட விஷயம். வீட்டில் தெரியாமல் எத்தனையோ பெண்கள் எத்தனையோ பசங்க லிவிங் டுகெதர் அது இதுன்னு எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால அந்த மொபைல் நம்பர் யாரோட தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஓனர் செக் பண்ணுறாங்க. ஓனரோட பேர் பிரதீப்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பிரதீப்க்கும் ருக்ஸானாவுக்கும் என்ன சம்பந்தம்? பிரதீப் ஐடென்டிஃபை பண்ணலான்னு சொல்லிட்டு பிரதீப்போட அட்ரஸ் பார்த்தா கடூர்னு சொல்லிட்டு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் போலீஸ் டிபார்ட்மெண்ட் போய் பிரதீப்பை பற்றி விசாரிக்கிறாங்க. பிரதீப்போட மனைவி, பிரதீப்போட குழந்தைங்க எல்லாமே இருக்காங்க. அவங்க சொல்றதெல்லாம் பிரதீப் என்னோட கணவர் தான், அவர் பெங்களூரில் தான் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு பிரதீப்போட பெங்களூரோட அட்ரஸை தராங்க. பிரதீப்போட ஃபோன் கடைசி 4-5 நாட்கள் பக்கமாகவே சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. பிரதீப்போட பெங்களூர் அட்ரஸ் வாங்கிட்டு அங்கே போய் பிரதீப்பை என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கும் ருக்ஸானாவுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்கும் போதே பிரதீப்போட முகத்தில் அவங்க ஒரு பயத்தை பார்த்தாங்க. ஆரம்பத்தில் பிரதீப் என்ன சொல்கிறாரு, என்னோட ஃப்ரெண்டு தான் ருக்ஸானா, மற்றபடி எனக்கும் அவளுக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் போலீஸ்க்கு கண்டிப்பாக பிரதீப் பொய் சொல்கிறான்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். நார்மல் ஃப்ரெண்டாக இருந்தால் எதுக்கு நைட்டு ஃபுல்லாக கால் பேசுகிறாங்க, எதுக்கு நைட்டு ஃபுல்லாக மெசேஜ் பண்ணுறாங்க, கண்டிப்பாக இவங்க 2 பேத்துக்குள்ளார ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்குது, பிரதீப் கூட இந்த இடத்துல மர்டர் பண்ணியிருக்கலாங்கிறது தான் போலீஸோட திங்கிங். பிரதீப்பை உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களோட ஸ்டைலில் என்கொயரி பண்ணும்போது தான் பிரதீப் ஆரம்பத்தில் சொன்ன பொய் எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையை சொல்ல ஆரம்பித்தார். அவர் சொன்ன முக்கியமான உண்மை என்னன்னா, நான் தான் ருக்ஸானாவை கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் அவளோட பாடியை நான் தான் எரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். அந்த இடத்துல ரொம்ப புகை வந்துச்சு, ரொம்ப எரிய ஆரம்பிச்சிருச்சு, யாராச்சும் கவனிப்பாங்களேன்னு சொல்லிட்டு அதே இடத்துல நான் ஓடிட்டேன். டோட்டலாக எரிஞ்சு அவங்க எலும்பு கூட தான் கண்டுபிடிப்பாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் பாடி முக்கால்வாசி எரியும் போதே அமுஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டார். ஸோ போலீஸ்க்கு இப்போ ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சிருச்சு.
யார் அந்த பொண்ணுங்கிற ஐடென்டிட்டி கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ யார் அந்த பொண்ணை கொலை பண்ணாங்கங்கிறது கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ போலீஸ்க்கு தெரிய வேண்டியதெல்லாம் மோட்டிவ். எதனால பிரதீப் கொலை பண்ணாரு? இவங்க 2 பேத்துக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன? இதை தான் போலீஸ் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா 2 வருடங்களுக்கு முன்னாடி ருக்ஸானாவோட அம்மா என்னோட பொண்ணு மைசூர்ல ஒரு டிகிரி படிச்சிட்டு இருக்கா அப்படிங்கிற சொல்ற டைம். அப்பதான் இவங்க 2 பேத்துக்கும் ஒரு காதல் கதையை ஆரம்பிச்சிருக்கு. அதே நேரம் மைசூர்ல பிரதீப் ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காரு ஒரு பிரைவேட் கம்பெனில. இவங்க 2 பேரும் ஒரே ஏரியால தங்கிட்டு இருக்கிறதுனால அடிக்கடி பார்த்துக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, மொபைல் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேத்துக்குள்ளார ஒரு ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்குது. பிரதீப்போட மனசுக்குள்ளார ருக்ஸானா கூட ஒரு தவறான ரிலேஷன்ஷிப் வைக்கணும், ஒரு பாலியல் ரீதியான தொடர்பு வைக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஏங்கிக்கிட்டே இருந்திருக்கான். ஏன்னா ருக்ஸானா பார்க்கறதுக்கு ரொம்ப மாடர்னான பொண்ணு, காலேஜ் பொண்ணு, பார்க்க அழகா இருக்கா, கண்டிப்பா இவ கூட உறவு வைக்கணும்னு சொல்லிட்டு அவன் அதோட அப்ரோச்சோட தான் பேசிட்டு இருந்திருக்கான். ருக்ஸானாவுக்கு அது கடைசி வரைக்கும் தெரியவே இல்லை. இருந்தாலும் நம்ம கிட்ட நல்லா பேசுறாரு, நல்ல வேலை பார்க்கறாரு, பார்க்கறதுக்கு ஸ்மார்ட்டா இருக்காருன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்த்தோட ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமா லவ்க்கு மாற ஆரம்பிச்சிச்சு. இவங்க 2 பேரும் லவ் பண்ணதுக்கு அப்புறம் வெவ்வேறு இடங்களுக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்க. லாட்ஜஸ் ஆகட்டும், ஹோட்டல்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி இடங்களுக்கு போய் பாலியல் ரீதியாக தொடர்பு வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வெவ்வேறு டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்க்குலாம் போய் 5-6 நாட்கள் வெளியூருக்குலாம் போய் தங்கி அந்த இடத்துலையும் ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களோட வாழ்க்கை இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது அடுத்ததா டிகிரி முடிச்சுட்டு ருக்ஸானாவுக்கு பெங்களூர்ல ஒரு வேலை கிடைச்சிச்சு. அதே நேரத்தில் பிரதீப்க்கும் பெங்களூருக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிச்சு. இந்த மாதிரி டைம்ல தான் நம்ம ஒரு லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் வைக்கலாமே, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாமேன்னு சொல்லிட்டு பெங்களூர்ல ஒரு வீடு எடுத்து வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களோட வாழ்க்கையில இவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கணுமோ அந்த இடத்துல சந்தோஷமா இருந்திருக்காங்க. பாலியல் ரீதியான உறவு வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. இதனாலேயே ருக்ஸானா பிரெக்னென்ட்டும் ஆயிருக்காங்க. ருக்ஸானாவுக்கு பிரெக்னன்சின்னு ஒரு விஷயம் ஆகும்போது தான் அவங்களுக்கு தெரிய வருது நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம எவ்வளோ பெரிய ஒரு தப்பான டிசிஷன் எடுத்திருக்கோம்னு. பொதுவாகவே லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்னு சொல்லிட்டு நிறைய ஜோடிகள் மெட்ரோ சிட்டிஸ் ஆகட்டும், மாடர்னான வேர்ல்டில் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அவங்க எல்லாருமே கான்சிக்வன்சஸ்க்கு ரெடியாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக இல்லை. அதுதான் ருக்ஸானாவோட நிலைமையும். நம்ம பிரெக்னென்ட் ஆகிட்டோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம என்ன மாதிரி ஒரு சொசைட்டியில் இருக்கோம், நம்ம என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணுறோம், எப்படி நம்ம குழந்தைய வளர்த்த போகிறோம், எப்படி பிரதீப் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, இனிமேல் எல்லா கேள்வியும் அவங்களுக்கு தெரிய வருது. இதெல்லாம் தாண்டி அவங்க பிரெக்னன்சி கண்டுபிடிக்கும் போது ஆல்ரெடி 2 மாதம் 3 மாதம் பக்கம் ஆயிடுச்சு. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் இந்த நேரத்தில் பிரெக்னன்சியை நம்மளால் கலைக்க முடியாது, அப்படியே பிரெக்னன்சியை கலைச்சாலும் உங்கள் உயிருக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிட்டு அந்த பிரெக்னன்சியை அபார்ட் பண்ணவே முடியல. இதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பிரதீப் கிட்ட போய் நான் பிரெக்னெண்ட்டாக இருக்கேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், உன்னோட வீட்டில் போய் நீ சொல்லு இப்படிங்கிற எல்லா விஷயங்களும் சொல்கிறாங்க. ஆனால் அப்போதான் ருக்ஸானாவுக்கு ஒரு முக்கியமான ஷாக்கிங்கான விஷயமே தெரிய வருது. பிரதீப் என்ன சொல்கிறாரு, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு ஆல்ரெடி குழந்தையும் இருக்குது, என்னோட ஃபேமிலி எல்லாமே என்னோட சொந்த ஊர் வில்லேஜில் தான் இருக்காங்க, கடூருங்கிற கிராமத்தில் தான் எல்லாத்தையும் தங்க வச்சுட்டு தான் நான் வேலைக்கே வந்திருக்கேன், நம்ம 2 பேர்த்தோட ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு, ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் உனக்கு நடக்கும், நீ ப்ரெக்னென்ட் ஆகுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்லும்போது ருக்ஸானாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இது வரைக்கும் அவன் நம்மளை ஏமாற்றியிருக்கான், அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லவே இல்லை. இது பிரதீப்கிட்ட கேட்கும் போது அவன் என்ன சொல்கிறான், நீ ரொம்ப மாடர்னான பொண்ணு, நம்ம 2 பேரும் ஒரு செக்ஷுவல் பார்ட்னர்ஸாக தான் இருப்போம், எப்படி நீ கல்யாணம்லாம் பண்ணிக்குவேன்னு சொல்லி முடிவு எடுத்தேன், நான் என்னைக்காச்சும் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னேன்னா, நம்ம 2 பேரும் ஜாலியாக இருக்கோம், நம்ம 2 பேருக்கு தேவை இருக்குது, அதனால நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கும், இவ்வளோதான் நான் நினச்சேன் அப்படிங்கிறத ருக்ஸானாகிட்ட சொல்லியிருக்கான். இது ருக்ஸானா கேட்டோன்னே அவளால் தாங்கவே முடியல. இவன் நம்மளை ஏமாத்திட்டான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஆனால் அந்த ஏமாத்திட்டோங்கிறது கூட அவன் உணர மாட்டேங்கிறான். நம்ம ஈஸியாக கிடச்சிட்டோம், நம்ம லிவிங் டுகெதராக வாழ்ந்துட்டோம், அதனால நம்ம ரொம்ப கேவலமாக நினச்சிட்டான் அப்படிங்கிறது ருக்ஸானாவுக்கு புரிய வருது. இன்னொரு சைடு ருக்ஸானா அவளோட வில்லேஜில் இருக்க அம்மா கிட்ட இந்த மாதிரி விஷயத்த சொல்ல முடியாது, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னால் எந்த அம்மா தான் இதை ஏற்றுக்குவாங்க. அதனால் அம்மாவுக்கும் தெரியாமல் யாருக்குமே தெரியாமல் பெங்களூர்லேயே இருந்து 9 மாதங்கள் பக்கம் சுமந்து 10வது மாதம் அவளுக்கு குழந்தையும் பிறந்துச்சு. அந்த குழந்தை பிறக்கும் போது பிரதீப்க்கு அவ்வளோ ஒரு பயம், நம்ம எப்படியோ மாட்டிக்குவோமோ, இவன் நம்மளை எல்லாத்தையும் டார்கெட் பண்ணிக்கிட்டே இருக்கா, இவளுக்கு குழந்தை வேற பிறந்துருச்சு, நமக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை கிராமத்தில் இருக்கு, நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு பிரதீப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிக்கிறான். இவங்க 2 பேத்துக்கும் மனசுக்குள்ளார எவ்வளோ விஷயங்கள் ஓடுங்கிறத நினைச்சு பாருங்க. ஒரு பக்கம் பொண்ணு தன்னோட அப்பா அம்மா கிட்ட எல்லாத்திட்டையுமே மறைச்சு ஒரு குழந்தையோட பெங்களூர்ல வாழ்ந்துட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் இவன் தன்னோட மனைவி குழந்தை எல்லாத்தையும் கிராமத்தில் விட்டுட்டு இப்போ ஒரு குழந்தைக்கு அப்பாவா பெங்களூர்ல வாழ்ந்துட்டு இருக்கான். இவங்க 2 பேத்துக்கு அடிக்கடி சண்டை வர ஆரம்பிச்சிச்சு. ருக்ஸானா தொடர்ந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. சப்போஸ் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா உன்னோட கிராமத்துக்கு போய் உன்னோட மனைவியை நான் பார்க்குறேன் அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்போதான் பிரதீப்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோங்கிறது புரிய ஆரம்பிக்குது. நம்ம ஆசைக்காக பண்ண ஒரு விஷயம் கடைசியாக இப்போ நம்மளே இவ டார்கெட் பண்ணுறா.
ருக்ஸானா போய் கிராமத்தில் என்னோட குடும்பத்தையெல்லாம் பார்த்தா என்னோட மனைவி என்னோட குழந்தைங்களாம் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, என்னோட வாழ்க்கையே போயிருமேன்னு சொல்லிட்டு உணர ஆரம்பித்தோம். அதுக்கு அடுத்ததாக ருக்ஸானா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசி கொஞ்சம் டைம் கொடு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மாத கணக்கில் ஓட்டிகிட்டு இருந்திருக்கான். அந்த மாதங்கள் எல்லாமே ருக்ஸானா தன்னோட அம்மாவுக்கு கால் பண்ணி பெங்களூரில் எனக்கு ரொம்ப வேலை இருக்குமா, நான் லீவ் கிடைக்கும் போது வரேன்னு சொல்லிட்டு ஃபோன்லேயே பேசிகிட்டு இருந்திருக்காங்க. கரெக்டாக மார்ச் 31 2024 வருடம் ருக்ஸானாவை என்னோட கிராமத்துக்கு வா, என்னோட கிராமத்துக்கு வந்து என்னோட மனைவி என்னோட குழந்தைங்களாம் கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ருக்ஸானாவை தன்னோட சொந்த கிராமமான கடூருங்கிற கிராமத்துக்கு அவன் காரில் கூட்டிகிட்டு போயிருக்கான். ருக்ஸானா கையில் தன்னோட குழந்தைய கூட்டிகிட்டு தான் கார்லேயே வந்திருக்காங்க. கொஞ்சம் தூரம் போனவன் நடுவுலேயே காரை நிறுத்தி ருக்ஸானா கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கான். இந்த மாதிரி எதுக்காக தான் என்னை நீ டார்ச்சர் பண்ணுற, நம்ம 2 பேத்துக்கு ஏதோ தப்பு நடந்து போயிடுச்சு, இந்த குழந்தைய எங்கேயாச்சும் தூக்கி போட்டு உன்னோட வாழ்க்கையை பார்க்கலாம் இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். ருக்ஸானாவுக்கு இதை கேட்டோன்னே அப்படி ஒரு கோபம், டே இது நம்மளோட குழந்தைடா, நம்ம செஞ்ச தப்புனால கிடைச்ச குழந்தைடா, இந்த குழந்தை எப்படா தூக்கி போடுறதுன்னு சொல்லிட்டு அதே இடத்துல சண்டை போடுறாங்க. பிரதீப் முக்கியமாக ருக்ஸானாவை காரில் கூட்டிகிட்டு போனதே அவளை கொலை பண்ணணும்னு தான். அவன் கார் நிறுத்தின இடம் ஆள் நடமாட்டமே இல்லாமல் சுற்றி முற்றியும் ஃபாரஸ்ட் ஏரியாவில் தான் அவன் நிறுத்தியிருக்கான். அதே இடத்துல கழுத்தை நெரிச்சு தன்னோட குழந்தைக்கு முன்னாடி, அந்த குழந்தைக்கு பாவம் தன்னோட அம்மாவுக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது, அந்த குழந்தைக்கு முன்னாடி கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்கான். கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணதுக்கப்புறம் கார் எடுத்துகிட்டு போய் ஒரு புதர்கிட்ட நிறுத்தி அவன் கையிலேயே பெட்ரோல் கேன் எல்லாத்தையுமே கொண்டுட்டு வந்திருக்கான். ருக்ஸானாவோட பாடி அதே இடத்துல போட்டு பெட்ரோல் ஊற்றி அதே இடத்துல எரிச்சிருக்கான். எரிச்சது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப புகை வருது, ரொம்ப நெருப்பு வருதுன்னு தெரியும் போது அந்த இடத்த விட்டு உடனே எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு அவனோட கார் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆயிருக்கான். ஆனால் காரில் இருந்தது அவனோட குழந்தை, அவனோட 1 வயசு ஆக போகிற குழந்தை. அந்த குழந்தை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியல. தன்னோட காதலியான ருக்ஸானாவை நம்ம ஈஸியாக கொலை பண்ணிட்டோம், ஆனால் இந்த குழந்தைய கொலை பண்ணுறதுக்கு மனசு வரல. அதனால் அந்த காரை எடுத்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பெங்களூர் சிட்டியில் இருக்கிற கேஆர்புரம் மார்க்கெட்டுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல குழந்தைய தூக்கி போடலான்னு பார்த்தவன் பக்கத்திலே ஒரு தள்ளுவண்டியை பார்த்துருக்கான். அந்த தள்ளுவண்டியில் குழந்தைய போட்டுட்டு அப்படியே அவன் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகிட்டான். அந்த தள்ளுவண்டி வேறு யாரோடதும் இல்லை, நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்த குமாரோட தள்ளுவண்டி. இந்த விஷயத்தை போலீஸ் கேட்டோன்னே உடனே குமாரோட வீட்டுக்கு போயிருக்காங்க. குமாரோட வீட்டுக்கு போய் இந்த மாதிரி நாங்கள் ஒரு கல்பிரிட்டை கண்டுபிடிச்சிருக்கோம், மர்டர் பண்ணிவிட்டு குழந்தை இங்கே போட்டு போயிட்டானாமே, ஏதாச்சும் குழந்தைய பார்த்தீங்களான்னு கேட்கும் போது தான் அந்த குமாருங்கிறவர் தன்னோட கம்ப்ளைண்ட் காப்பியை வந்து இந்த மாதிரி இந்த குழந்தைய நான் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறார். அந்த போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிக்கும் போது இன்னமும் அந்த குழந்தை ஆர்ஃபனேஜில் அப்பா அம்மா இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தெரிய வருது. இந்த சம்பவத்தில் ருக்ஸானாவோட வாழ்க்கையை நினச்சி பார்த்தாவே நமக்கு ஒரு வகையில் ரொம்ப கவலையாக தான் இருக்கும். காலேஜ் படிக்கிற பொண்ணு யாரையோ பார்த்து ஆசைப்பட்டா, அவன் யார் என்னன்னு எதுவுமே விசாரிக்கல, அவனோட வாழ்க்கை என்ன, அவன் எங்கேருந்து வந்திருக்கான் எதுவுமே விசாரிக்காமல் ஆசைப்பட்டு அவன் கூட பழகி அவன் கூட பாலியல் உறவு வச்சு அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆகி அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் எத்தனையோ மாதங்கள் இந்த பெங்களூர்லேருந்து பொதுவாக ஒரு பொண்ணு ப்ரெக்னென்ட் ஆனாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய கஷ்டமான ஒரு ப்ராசஸ் அவங்க போவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கணவனுக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு எவ்வளோ வலிகள் இருக்கும், எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கும். கடைசியாக அந்த டெலிவரியில் கூட அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. கூட தன்னோட அப்பா அம்மா யாராச்சும் இருக்க மாட்டாங்களா, தன்னோட கணவர் இருக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு எல்லா பெண்களும் ஏங்குவாங்க. ஆனால் இந்த இடத்துல ருக்ஸானாவுக்கு நடந்த விஷயங்களை பாருங்கள். அவங்களுக்கு டெலிவரி நடக்கும்போது கூட இருந்த பிரதீப் அந்த இடத்துல இல்லை, அப்பா அம்மாவும் இல்லை. அவங்களா தனியாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு குழந்தை எடுத்து ஒரு சிங்கிள் மதராக இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம். வெறும் 21 வயதில் அவங்க இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. கடைசியாக அந்த கஷ்டம் எல்லாத்துக்குமே பிரயோஜனமே இல்லாமல் இந்த பிரதீப் கொல்லும் போது எதுக்காக இவங்கெல்லாம் காதலிச்சாங்க, இந்த பிரதீப் மாதிரி இருக்கிற நாய்களெல்லாம் என்ன பண்ணலாம், இவன் லிட்ரலாக அந்த பொண்ணை ஏமாற்றியிருக்கான். அந்த பொண்ணுக்கிட்ட தனக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னு சொன்னதையே அவன் ஏமாற்றி அந்த பெண்ணு கூட ஒரு பாலியல் உறவு வச்சு எவ்வளோ விஷயங்கள் ஒரு கொடூரத்தை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த பிரதீப் மாதிரி நாய்களுக்கெல்லாம் என்ன மாதிரி தண்டனை கொடுத்தா அடுத்தது ஒரு பிரதீப் உருவாக மாட்டான் இந்த இடத்துல, அடுத்தது ஒரு ருக்ஸானாங்கிற பெண் இந்த மாதிரி கர்ப்பமாய் நிற்க மாட்டாங்க, அடுத்தது ஒரு ருக்ஸானாங்கிற பெண் இந்த மாதிரி ஏமாந்து நிற்க மாட்டாங்க. கண்டிப்பாக அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே சொல்கிற எனக்குமே யோசிச்சு பார்க்கும் போது இந்த இடத்துல ருக்ஸானா மேலேயும் தப்பு இருக்குது. இந்த இடத்துல பிரதீப் மட்டுமே ஏமாத்துறான் நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் ருக்ஸானாவோட அறிவு எங்கே போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சே தான் ஆகணும். யாரை பற்றியுமே யோசிக்காமல், யாரை பற்றியுமே விசாரிக்காமல், நம்ம யாரை லவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியாமல் கடைசியாக ஏமாந்து ஒரு குழந்தைய பெற்று இப்போ அந்த குழந்தையோட வாழ்க்கை என்ன ஆக போகுது. அந்த குழந்தைக்கு அம்மாங்கிறவங்க இறந்துட்டாங்க, அப்பாங்கிறவன் கண்டிப்பாக அந்த குழந்தையை கடைசி வரைக்கும் பார்த்துக்க மாட்டான். அந்த குழந்தையோட லைஃப் இனிமேட்டு அந்த ஆர்ஃபனேஜில் தான் இருக்கும். கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி ஆதலால் காதல் செய்வீர்னு சொல்லிட்டு நான் ஒரு படத்தை பார்த்துருக்கேன். நான் இப்போ உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லும் போது அந்த படம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. எத்தனையோ குழந்தைங்கள் அநாத ஆசிரமத்தில் இருக்குது,
அவங்களோட அப்பா இறந்துட்டாங்க, அம்மா இறந்துட்டாங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அந்த குழந்தை அனாதாசிரமத்துக்கு வந்துட்டாங்க, அவங்க கையில் காசு இல்லை, அந்த குழந்தை எப்படி வளர்த்துறதுன்னு தெரியல, அதனால் அது அனாதாசிரமத்துக்கு வந்துடுச்சு. இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்களை பார்த்துருப்போம். ஆனால் எத்தனை குழந்தைங்க அந்த அனாதாசிரமத்தில் இந்த மாதிரி விஷயங்களுக்காக சேருதோ, அதே மாதிரி எத்தனையோ பேர் காதலிச்சு காமத்துக்காக ஒரு குழந்தைய பெற்று அந்த குழந்தைய வளர்த்த முடியாமல் யாருக்கிட்டையும் காட்ட முடியாமல் அனாதாசிரமத்தில் வந்து போட்டுட்டு போய்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி குழந்தைங்களும் நாட்களுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணுறவங்க எல்லாமே தாராளமாக லவ் பண்ணுங்க. நீங்கள் லிவிங் டுகெதர் வாழுங்க. இல்லை எங்களோட வயசு, எங்களோட ரைட்ஸு, நாங்கள் செக்ஸ் வச்சுக்கிறதுல உனக்கு என்னடா இருக்குது, நாங்கள் உடலுறவு வச்சுக்குவோம் அப்படின்னா தயவு செய்து அட்லீஸ்ட் ஒரு பேசிக் ப்ரொடெக்ஷனோடையாவது உங்களோட வேலையை பாருங்கள். நீங்கள் எந்த ப்ரொடெக்ஷனும் இல்லாமல், எந்த லிமிட்டும் இல்லாமல், வாழ்க்கையை பற்றி எதுவுமே யோசிக்காமல் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி கடைசியாக ஒரு குழந்தைய பெக்கும் போது அட்லீஸ்ட் அதை வளர்க்குறதுக்காவது உங்களுக்கு தைரியம் வேணும். அதையும் வளர்க்க முடியாமல், யாருக்கிட்டையும் காட்ட முடியாமல் ஒரு குழந்தைக்கு செய்யக்கூடிய பாவம் இல்லையா அது? தயவு செய்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில், சப்போஸ் நீங்கள் ஒரு லிவிங் டுகெதர் மாதிரி சுச்சுவேஷனில் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை தயவு செய்து தவிர்த்துக்கோங்கிறதுக்கு தான் இந்த ஒரு சம்பவத்தை நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பை.